welcome back to Hommy Education Center. Today is day 4 of UPSC 2025. இன்னைக்கு நம்ம Polity-ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா Territory of Union. So இந்த Territory of Unionல previous year questions, prelims and mains நீங்க எது எடுத்தாலுமே மூணே ஆர்டிகல் பேஸ் பண்ணி தான் இது வரைக்கும் questions வந்திருக்கு. அந்த மூணு ஆர்டிகலை பத்தி மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Article 1. So இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா Union of States and Territory of Union வந்து define பண்ணனும் சொல்லிருக்காங்க. Article 2. இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா பார்லிமெண்ட் நினைச்சா ஒரு புது ஸ்டேட்டை வந்து உருவாக்க முடியும் இல்ல எஸ்டாப்லிஷ் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. Article 3. இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா பார்லிமெண்ட் நினைச்சா ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரியை வந்து ரீஆர்கனைஸ் பண்ண முடியும் இல்ல எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஸ்டேட்டை வந்து ரீஆர்கனைஸ் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் நினச்சாங்கன்னா தே கேன் ரீஆர்கனைஸ் ஆர் ரீபவுண்ட்ரி ஆஃப் எனி ஸ்டேட். எந்த ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸ் வேணாலும் அவங்க ரீஆர்கனைஸ் பண்ணலாம் இல்லை எந்த ஸ்டேட்டை வேணாலும் ரீஆர்கனைஸ் பண்ணலாம். இது பார்லிமெண்ட் எந்த ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஒப்பந்தம் இல்லாமல் பண்ண முடியும். ஆனால் இதை எப்படி கொண்டு வரணும்னா இந்த reorganizations of states or admissions of new states எல்லாமே பிரசிடெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் படி தான் பண்ணணும். பிரசிடெண்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஒப்பீனியன் கேட்டு தான் இந்த பில்லை நம்ம நடைமுறை கொண்டு வர முடியும். ஆனால் பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஒப்பீனியன் வந்து கேட்க தேவையில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கு நம்ம மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் பேக் டு பேக் நம்ம பார்க்கலாம். பாய்.